மக்களே நேற்று கப்புன்னு மூடி வச்சோமில்ல முட்டை அமிலம் 40 டேஸ் கழிச்சு. யூஸ்வலாக 25 டேஸ் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 25 டேஸ் எல்லா டைம்லேயும் சரி வர்றதில்ல. நம்ம வாங்குகிற முட்டையை பொறுத்து அது ஸ்மெல்லு வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ 40 டேஸ் நான் விட்டுட்டேன். இந்த டைமு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த முட்டை வந்து எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இதுக்கிடையில் இன்னொரு சின்ன டப்பாலையுமே நான் வந்து லெமன் ஜூஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஸோ ரெண்டையும் வந்து ஒன்றா கலந்தாச்சு. முட்டை எப்படி இருக்குன்றீங்களா? பலூன் மாதிரி இருக்கும். டச் பண்ணாவே ஒரு பொட்டுன்னு உடஞ்சி போயிடும். பலூனே தான். அப்படியே எல்லா முட்டையும் அப்படியே நல்லா உடையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். பயங்கர கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். 2 டைம் ஃபில்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு டைம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபைன் டஸ்ட்டெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணணும். முட்டையோட அந்த ஓடெல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இது வந்து அப்படியே கொண்டு போய் மேனூர் பிட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய மரத்துக்கடியில் மாதுளை சப்போட்டா அந்த மாதிரி மரத்துக்கடியில் போடணும். சின்ன செடிகளுக்குள்ளே போடக்கூடாது. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஃபில்டர் பண்ணிக்கிறோமா, இதை செகண்ட் டைம் ஃபில்டர் பண்ணணும். அந்த ஃபைன் டஸ்ட்டெல்லாம் வர மாதிரி. ஏன்னா ஸ்ப்ரேயரில் வந்து பிரச்சனை ஆயிரும். அதனால் மறுபடியும் இந்த மாதிரி தண்ணி வடிகட்டுறோம் இல்லையா, இதில் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. 10 ml எடுத்தால் போதும் 1 லிட்டர் தண்ணிக்கு. பெஸ்ட் பெஸ்டிசைட், க்ரோத் பூஸ்டர், கால்சியம் ரிச் லிக்விட் ஃபெர்டிலைசர், ஆர்கானிக் என்பிகே, பூச்செடிகள், காய்கறிகள், பழமரங்கள் அப்படின்ட்டு எல்லாமே சூப்பர் டூப்பராக வளரும். கார்டன் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். முக்கியமாக மாவு பூச்சி தொல்லை இருக்காது. எந்த பூச்சி தொல்லையுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.